சொல்லியிருக்கிறான். இது எல்லாமே ஏழையாக இருக்கிறதும் சரி, செல்வந்தராக இருக்கிறதும் சரி, எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான் அப்படிங்கிறத நம்பிக்கை கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் அளித்த செல்வத்தில இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல வழியில அதை செலவழிக்க முடியும். இதே மாதிரி ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் தந்திருக்கிறது இது அல்லாஹுடைய அருள் தான் அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கை கொண்டாதான் என்ன செய்வோம், அதை பொருந்தி கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப நம்ம இந்த விஷயத்த என்ன செய்யணும், நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளணும். இன்னும் மழையை தருபவன் அல்லாஹ் தான். மழை அதிகமா பெஞ்சால் ஒரு சில நபர்கள் மழை அதிகமாக பெஞ்சாலும் சரி, அது என்ன பண்றது, திட்டக்கூடியவங்களாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்தாலும் என்ன செய்யறது, அதை திட்டக்கூடியவங்களாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறது அல்லாஹ் தான் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை கொண்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிச்சயமாக அதை நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் வானிலிருந்து என்ன செய்யறான், தண்ணீரை மழையின் மூலமாக தண்ணீரை இறக்குறான். அதுல இருந்து என்ன பண்றோம், நம்ம குடிநீரையும் நம்மளுக்கு அல்லாஹ் தருகிறான். அதன் மூலமாக அல்லாஹ் விளைச்சல்கள் தாவரங்களை ஏற்படுத்தி அந்த தாவரங்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்காக உணவுகளை அளிக்கிறான். அப்போ இந்த விஷயத்த என்ன செய்யணும், இதையும் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். அடுத்து மனிதனுக்கு ஆட்சியை தருபவனும் அல்லாஹ் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு மனிதனாலையும் எந்த ஒரு ஆட்சிக்கும் எந்த ஒரு பொறுப்புக்கும் என்ன செஞ்சிட முடியாது, வந்துட முடியாது. இது அவங்களுடைய அகம்பாவமோ அவங்களுடைய ஒரு இதாலேயோ அவங்க என்ன செய்யறதுல வர்றதில்லை. இது எல்லாமே என்னது, அந்த ஆட்சியை ஏற்படுத்துறது யாரு, அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், அவங்களுக்கு அந்தந்த பொறுப்புகளை அந்தந்த ஆட்சியே வழங்குவான். அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். அடுத்ததாக நோய் நிவாரணம், நோயை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ் தான், அதை குணப்படுத்துபவனும் அல்லாஹ் தான் அப்படிங்கிற விஷயத்தம். இது எல்லாமே என்னது, அல்லாஹுடைய தன்மைகள் தான். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்தி விட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 6வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல குறிப்பிடுறான். அப்போ ஒரு நோய் ஏற்பட்டால் கூட நம்ம என்ன செய்யறோம், அதை பொறுமையாக இருந்து சபூர் செய்து அல்லாஹ் கிட்ட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது, அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், அந்த பொறுமையை இழந்துடுறோம். ஒரு சோதனையில தான் நம்ம என்ன செய்யணும், பொறுமையை கடைபிடிக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு சோதனை வந்தா நம்ம ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம நம்ம என்ன செய்யறோம், மத்தவங்களை திட்டக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்ம அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அல்லாஹ் என்னை மட்டும்தான் சோதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம வந்துடுறோம். இந்த விஷயத்தையெல்லாம் நோயெல்லாம் ஏற்படுத்துறது யாரு, அல்லாஹ் தான். அப்ப அதை குணப்படுத்துறது யாரு, அல்லாஹ் தான். அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளணும். அதே மாதிரி நம்ம பாவம் மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் என்ன செய்யணும், பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மன்னிப்பு அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார், தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம என்ன ஒரு சின்ன ஒரு தவறு செய்தாலோ பெரிய தவறு செய்தாலும் என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட மட்டுமே நம்ம என்ன செய்யணும், அன்றாடக்கூடியவங்களாக இருக்கணும். அப்ப நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். யாருடைய சிபாரிசுலையோ எந்த ஒரு இதுலயும் என்ன நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்வான், அந்த பாவங்களை மன்னிப்பான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இன்னும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அதாவது அறுத்து பலியிடுதல் அல்லாஹுக்கு மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். இன்னும் அல்லாஹ் தடை செய்த உணவுகளை விட்டு நம்ம தவிர்ந்து இருக்கணும். அல்லாஹ் அதையுமே 16வது அத்தியாயத்துல குறிப்பிடுறான். 115வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான், தாமாக செத்தவை, இரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை ஆகியவற்றை அவன் உங்களுக்காக தடை செய்திருந்தான். யார் வரம்பு மீறாதவராகவும் வழியே செல்லாதவராகவும் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன். அப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம இவ்வளவு விஷயத்த அல்லாஹ் ஹராமாக்கிட்டானா நம்மளுக்கு அது தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சு தவிர்ந்து இருக்கோம். நம்ம ஒரு சூழ்நிலையால அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம அல்லாஹுவை நம்புதல் அப்படிங்கிற விஷயத்துல அல்லாஹுவை மட்டும் நம்பினால்
என்ன செய்யாது, அந்த நம்பிக்கை முழுமையடையாது. அல்லாஹுடைய சிபத்துக்கள் அனைத்தையுமே நம்புறதுலதான் என்னது முழுமையான நம்பிக்கை. அல்லாஹுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் கிட்ட மட்டுமே உதவி தேட வேண்டும். இப்படியாக அல்லாஹுடைய தன்மைகளை அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு ஒரு மீனானவர்களாக ஆக்கியர்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரின் மீதும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.